அனைவருக்கும் வணக்கம். போன வழியில் நீங்கள் 14 மேற்கணக்கு நூல்களையும் 14 கீழ்கணக்கு நூல்களையும் உள்ள வித்தியாசங்கள், அதாவது வேறுபாடுகளை பார்த்தீங்க. அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம 14 மேற்கணக்கு நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் எவை என்பதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 14 மேற்கணக்கு நூல்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 8 தொகை 10 பாட்டு, இதை இரண்டும் சேர்த்தாதான் 14 மேற்கணக்கு நூல்கள் என்று வகுக்கப்பட்டுள்ளது. இதனை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுதாங்க. இதெல்லாம் 14 மேற்கணக்கு நூல்களுக்குள்ள வருது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல 8 தொகை நூல்கள் பார்ப்போம். 8 தொகை நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, பதிற்றுப்பத்து, புறநானூறு, பரிபாடல் இவை 8 தொகை நூல்களில் அடங்கிறது. அதே மாதிரி 10 பாட்டு நூல்கள் எவை என்று பார்த்தால் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாலை இவை 10 பாட்டு நூல்களுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் அடுத்தாப்புல 14 கீழ்கணக்கு நூல்களை பார்க்க போகிறோம். 14 கீழ்கணக்கு நூல்களில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன என்றால், அவை 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள். அதாவது அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல்கள் 1. இவை மொத்தமாக கூட்டினால் 18 வரும். அறநூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறநூல்கள் நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. இந்த அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் பார்ப்போம். முதல்ல திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி இவை 11 அற நூல்கள் மற்றும் நீதி நூல்கள் ஆகும். அடுத்தாப்புல அகநூல்களை பற்றி பார்ப்போம். அகநூல்கள் கார் 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை அல்லது இந்நிலை. இந்த 6 நூல்களும் அகநூல்கள் ஆகும். புறநூல்கள் ஒன்று தான், களவழி 40. இவை 18 14 கீழ்கணக்கு நூல்களுள் அடக்கப்படுகின்றன. 14 மேற்கணக்கு நூல்களும் 14 கீழ்கணக்கு நூல்கள் எவை இந்த வீடியோவில் பார்த்தீங்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இந்த சேனல் தேவை, என்னென்ன செய்திகள்லாம் நான் போட வேண்டும் என்பதை இந்த கமெண்டில் சொல்லி ஆதரிக்கவும். மேலும் இந்த செய்திகளை தெரியாததற்கு ஷேர் செய்து பரவலாக்கவும். ஏனென்றால் நம் அடையாளங்களில் நாம் அனைவரும் குறைஞ்சபட்ச தெளிவு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சேனலோட நோக்கமே. நன்றி, வணக்கம்.